ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேதப்பகுதி அப்போஸ்தலர் 20:35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறதை குறித்து இப்படியாக எழுதுகிறார். அவர்கள் வெள்ளி, பொன்னு, வஸ்திரங்கள் நான் ஒன்றையும் நான் இச்சிக்கவில்லை. இப்படி அவர் சொல்லுகிறார். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம், என் கையே வேலையை செய்தது என்று தைரியமாய் சொல்லுகிறார். அப்போ நம் கர்த்தருக்கு கொடுக்கிறவளாய் காணப்பட வேண்டும். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். இன்றைக்கு கர்த்தருக்கு கொடுக்கிறதற்கு ஆட்கள் இல்லை. தேவனுக்கு காணிக்கைகளை செலுத்துவதற்கு இன்றைக்கு ஜனங்களுக்கு தைரியமும் இல்லை, வாஞ்சியும் இல்லை, பயபக்தியும் இல்லை. இந்த கடைசி காலத்தில் பாருங்கள், நிறைய செல்வங்களை வைத்திருக்கிறார்கள், பணங்களை வைத்திருக்கிறார்கள், வீடுகளையும் நிலங்களையும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்குன்னு வரும்போது குறைந்த பங்கை தான் கர்த்தருக்கென்று கொடுக்கிற நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யாத்திராகமம் 25:2 சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனும் அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. மனப்பூர்வமாய் உற்சாகமாய் யார் கொடுக்குறாங்களோ அவர்களிடத்தில் காணிக்கையை வாங்கு நீ சொல்லுன்னு மோசே கிட்ட கர்த்தராகிய தேவன் சொன்னார். இந்த கடைசி நாட்களில் சொன்னாலும் காணிக்கை கொடுப்பதற்கு ஜனங்கள் உள்ளத்தில் எண்ணமும் இல்லை, சிந்தனையும் இல்லை. இன்னைக்கு மனிதர்களை பார்த்து, ஊழியர் முகங்களை பார்த்து, பெரிய ஊழியம், பெரிய ஊழியக்காரர்களை பார்த்து கொடுக்கிறார்களே தவிர கர்த்தருடைய முகத்தை பார்த்து கர்த்தருக்கென்று கொடுக்கிறோம் என்கிற உணர்வோடு இன்றைக்கு கொடுக்கிற ஜனங்கள் மிக மிக குறைந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வாங்குகிறதை பார்க்கலும் கர்த்தருக்கென்று விதைக்க வேண்டும். அப்போஸ்தலர் 4 கடைசி 4 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பர்னபான் யோசே நிலங்களையும் எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்களாம். அங்கே இருக்கிற அந்த நாட்களில் வாழ்ந்த ஒரு புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை பாருங்கள், எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். தனக்கொண்டது எதையுமே அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த கடைசி நாட்களில் ஜனங்களுக்கு எவ்வளவுதான் ஆண்டவராகிய வார்த்தை திறந்து கர்த்தர் சொன்னாலும், ஊழியக்காரவனு கர்த்தர் பேசினாலும் கொடுப்பதற்கு இன்னைக்கு ஜனங்களுக்கு வாஞ்சை குறைந்து கொண்டிருக்கிறது. நம் தேவனுக்கு கொடுக்கிறோம் என்று எண்ணமும் இல்லை. எப்படி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். 2 கொரிந்தியர் 9:6-7 சொல்லுகிறது, அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறாரா. எப்படி கொடுக்க வேணும்? உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுக்க வேணும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். மக்கதோனிய திருச்சபையார் எப்படி கொடுத்தாங்களாம், தங்கள் திராணிக்கு மிஞ்சியும், தங்கள் திராணிக்கு தக்கதாயும் திராணிக்கு மிஞ்சியும் பயங்கர அவங்க உபத்திரவத்தில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தருக்கென்று விதைத்தார்களா? இன்று கர்த்தருக்கென்று விதைப்பதற்கு, ஊழியத்துக்கென்று, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று கொடுப்பதற்கு ஆட்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒன்று செய்ய வேண்டும். கர்த்தருக்காக கொடுக்கிறவளாய் நாம் மாற வேண்டும். என்னை கொடுத்து சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த கடைசி நாட்டில் ஏழை விதவை போட்ட காணிக்கை கர்த்தர் உட்கார்ந்து கவனித்து கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று கொடுத்தால், அதுபோல நாமும் கர்த்தருக்கென்று எல்லாவற்றையும் விதைப்போம், அறுவடையை காண்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மண்டை வருகிறோம். தகப்பனை, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உமக்கென்று கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எவ்வளவோ எங்களை ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிறீங்கப்பா. உமக்கென்று விதைக்கிற அந்த உற்சாகம், மனப்பூர்வமான இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.